ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய் பயிருக்கு இழப்பீடு வழங்க கோரி தமிழ்நாடு வைகை விவசாய சங்க தலைவர் எம்.எஸ்.கே. பாக்யநாதன் தலைமையில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 16,500 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் பயிரிடப்பட்டது. இதில் பருவம் தவறி பெய்த மழையால் முற்றிலும் அழுகி சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து மிளகாய் பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 வழங்கிட கோரி தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன. வேளாண்மை துறை அதிகாரிகள் சேதமடைந்த மிளகாய் பயிரை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தனர். ஆனால் ஒரு ஆண்டு ஆயும் தற்போது வரையில் மிளகாய்க்கு இழப்பீடு வழங்கவில்லை. இதனை கண்டித்து இழப்பீடு வழங்கிட கோரியும் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் எம்.எஸ்.கே. பாக்யநாதன் தலைமையில் சென்று மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் எம்.எஸ்.கே. பாக்யநாதன் கூறியதாவது: கடந்த ஒரு ஆண்டுகள் கடந்தும் மிளகாய் விவசாயிகளுக்கு தற்போது வரை இழப்பீடு வழங்கப்படவில்லை. மேலும் இதனை கண்டித்து தொடர் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மிளகாய் விவசாயிகள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட தலைவர் கோவிந்தன், மாவட்ட செயலாளர் மரகதவேல், பொன்னக்கண்ணேரி மிக்கேல், வேலு, தினகரன், மகளிர் அணி நிர்வாகி ராமலட்சுமி, செல்வா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் நெல் உற்பத்தியில் 4ஆம் இடமும் மிளகாய் உற்பத்தியில் முதலிடத்தையும் வகிக்கிறது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெய்த போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16,500 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. இது விஷயமா பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியில் பல கட்ட போராட்டம் நடத்தியாச்சு. ஆனால் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மிளகாய் மண்டலமும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் மிளகாய்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமும் தரல. அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸும் தரல. இதனால் இப்போதைக்கு 144 இருக்கிறது. ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால எதிர்வருகின்ற 30ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர்களை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். அப்படி ஒருவேளை தவறும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாய சங்க குடும்பங்களையும் ஜனநாயக சக்தியிலும் திரட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலைகளை கூடிய விரைவில் முடக்க வேண்டிய சூழல் வரும். கலெக்டர் எப்பவுமே சொல்ற பாட்டத்தான் பாடுறாரு. நிவாரணம் வந்துடும், எழுதி அனுப்பிட்டோம், சொல்லிட்டோம், இந்த வந்துடும், நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் 6 பாட்டத்தான் சொல்லியிருக்காரு.